பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் மேல ரொம்ப அன்பமும் பாசமும் வைத்திருக்கிறார். அதனால தினந்தோறும் உங்களுக்கு அருமையான ஆலோசனைகளை தருகிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறார், வழி நடத்துதலை தருகிறார். உங்க மேல இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கூட இதை பார்க்கிற கேட்கிற நீங்க யாராயிருந்தாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறதுனால உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். இன்னைக்கு என்ன பேசுகிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:9 இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மகன், அழைக்கப்பட்ட ஒரு மகள். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு அவர் அழைத்திருக்கிறார்? அவர் அழைத்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, டு ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு. அதாவது நேசிப்பது வேறு, ஐக்கியப்படுவது என்பது வேறு. நம்ம எல்லாரையும் நேசிப்போம், பார்க்கிறவண்டெல்லாம் அன்பா பேசுவோம், நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்போம். ஆனா சிலரோட தான் ரொம்ப ஃபெலோஷிப் வச்சிருப்போம். ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், ஒன்னா உட்காந்து டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், மணிக்கணக்கு உட்காந்து பேசுவோம், பழகுவோம். அது ஃபெலோஷிப். அன்பு எல்லாருமேல இருக்கும். ஐக்கியம் என்பது வித்தியாசமானது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பாவிகளின் சிநேகிதன், பாவம் செய்கிற மக்களை அவர் நேசிக்கிறார். ஆனால் அவரோடு ஐக்கியமா இருக்க முடியுமா? ஒரு குடிகாரனோட உட்கார்ந்து ஆண்டவர் மணிக்கணக்க பேச முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிகரெட் ஊத்திக்கிட்டே இருக்கிறான், இயேசு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்றான், ஏமாத்துக்கிறான், அது மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறான். அந்த மக்களோட இயேசு ஐக்கியப்படும் நினைக்கிறீங்க? இல்ல, முடியாது. அப்ப நாம் அவரோட ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போ ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த நாட்கள்ல நான் சந்திக்கிற நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இப்பதான் இயேசு பற்றி அறிந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்திருக்கிறாங்க. 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அவங்க சொல்றாங்க, அதிகாலை எழுப்பி 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன்றாங்க. எப்படி ஆச்சரியமா இருக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க கூட தடுமாறுகிறாங்க. பரம்பரை கிறிஸ்தவங்க கூட 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியலன்றாங்க. இவங்க எப்படி இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்க? நான் பல இடத்துல ஆச்சரியமா கேட்ட போது, அவர் என்னோடு பேசுகிறார் ஐயா. அவங்க சொல்றாங்க, என்னோடு பேசுகிறார் ஐயா. நான் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் இயேசு வந்து நிற்பார். அவரைனால உணர முடிகிறது, அவருடைய குரலை கேட்க முடிகிறது. அப்ப அவர் சொல்லுகிறத நான் செய்ய செய்ய அவர் சந்தோஷமாக என்னோடு பேசி கொண்டிருப்பார். அதான் ஃபெலோஷிப் வித் காட். ஆண்டவரோட ஐக்கியப்படுவது, ஆண்டவருடைய குரலை கேட்பது, ஆண்டவரோட நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழுவது. அவங்கதான் மணிக்கணக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க முடியும். உங்க வாழ்க்கையை சோதித்து பாருங்க. 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இல்ல. ஆனா நீங்க அவரோட ஃபெலோஷிப் வச்சுட்டீங்கன்னா, ஐக்கியம் வச்சுட்டீங்கன்னா, மணிக்கணக்கா ஜெபிக்கிறது கூட உனக்கு செழிக்காது, சோர்வு வராது, சந்தோஷமாவே இருக்கும். அதுக்குதான் ஃபெலோஷிப். அப்ப ஆண்டவர் நம்ம அழைத்ததே சும்மா தான் ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு, இனி பரலோகத்துல சந்திக்கலான்ட்டு போவதற்கு அல்ல, அவரோட ஐக்கியப்படுவதற்கு. ஐக்கியப்படுறதுன்னா எல்லா காரியத்தையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவாரு. உங்களுடைய நன்மையானாலும் தீமையானாலும், குடும்ப காரியமானாலும், தனிப்பட்ட காரியமானாலும், பிசினஸ் காரியம், ஊழிய காரியனாலும் அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு, அவரோடு பேசுவாரு, அவரிடத்துல இந்த பதிலை வாங்குவாரு, அவரோடு கூட சேர்ந்து ஆலோசிப்பாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் உண்மையான மெய்யான ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அன்னைக்குள்ள ப்ரோக்ராம் அத்தனையும் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு இவங்க என்னை சந்திக்க வர போறாங்க, எதுக்குன்னு தெரியல ஆண்டவரே, நீங்க பேசணும், அவங்களை கொண்டு வர நோக்கத்தை நிறைவேற்றணும், இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்யணும், எனக்கு கிருபை வேணும், இந்த நாள்ல இங்க போக வேண்டியதற்கு அதை வாய்க்க பண்ணணும், இந்த நாள்ல இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ண எனக்கு ஏற்ற செய்தி தாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு குறித்து பேச பேச ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைடன்ஸ் தருவார். இதை இந்த மாதிரி பேசி, இவங்க இதுக்குதான் உன்னை சந்திக்க வர்றாங்க, இவங்க நல்ல நோக்கத்தோடு வரல, அவங்க சுயநலத்தோடு வர்றாங்க, கவனமாயிரு,
எல்லாத்தையுமே காலையில் ஆண்டவர் சொல்லிடுவாரு. அப்ப அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அதுதான் இனிமையான, பாதுகாப்பான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நீங்க அவரோடு ஐக்கியப்படுவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாருங்க அப்படி சொல்லாதுங்க, அது பாவம். அது ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு சமம். ஆண்டவர் சொன்னாரா உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீ உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னாரா? இல்ல. பிறகு எப்படி என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லுவீங்க? அது உங்களுடைய அவிசுவாசம். அது சாத்தான் கொடுக்கிற அவிசுவாசம். சாத்தானே, நீ போ, இயேசுவின் நாமத்தினால என்கிட்ட என் அப்பா இயேசு பேசுவார். அவர் என்னை நேசிக்கிறார். நான் குறைவுள்ளவன் தான், தகுதியற்றவன் தான், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் என்னோடு பேசுவார். நான் அவரோட ஐக்கியப்பட நான் தகுதி உள்ளவன் ஆயிருவேன். என்னை மாத்திருவாங்க. அதனால பிசாசே, இந்த சந்தேகத்தை கொண்ட ஒரு ஆவி உன்னை துரத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரோடு நெருங்கிடலாம். அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் சிலுவையிலே மரித்தார். அதுக்கு தான் தன் ரத்தத்தை சிந்தினார். ஆனால் தான் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்ம இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஆனால் தான் தன்னுடைய சொந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து அவரோடு ஐக்கியப்பட வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இன்னைக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே உங்க கூட நான் ஐக்கியப்படணும். நீங்க என்கிட்ட பேசுறத நான் கேட்கணும். நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்னோட பேசணும். நான் உங்க கூட எல்லாத்தையும் குறித்து டிஸ்கஸ் பண்ணணும், ஆலோசிக்கணும். உங்களுடைய ஆலோசனை எனக்கு நீங்க தரணும். நீங்க சொல்லாத ஒண்ணு நான் செய்யக்கூடாது. எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிடும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை உங்க கரத்துல தர்றேன். உங்க கரத்தை என் கரத்தோட இணைச்சிருங்க. உங்க கூட நான் எப்பவும் ஐக்கியமா இருக்கணும். உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடக்கணும். என் கரத்தை பிடித்து கொண்டு நீங்க என்னை வழி நடத்தணும். ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.